Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் ஒரு மூமெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு கேப் டவுனில் ஓப்பனிங் கொடுத்தது. அதாவது ஈரான் யூஎஸ் வார் பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நமக்கு முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி இந்த பேட்டர்ன் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டபுள் பாட்டம் கிடையாது, ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன். ஸோ இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னோட பிரேக் அவுட், அதாவது நெக்லைனுங்கிறது இந்த ஹை தான் 7788. இந்த 7788க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட டார்கெட் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 8214 வரைக்கும் நாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ரூட் ஆயில் ஒரு $0.97, அதாவது ஒரு $1 பாசிட்டிவில் தான் போய்ட்டுருக்கு. எப்படி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கலாம். அதாவது 7645 க்ளோசிங் நடந்திருக்கு. மேபி ஒரு 7745 ஒரு ஓப்பனிங் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அந்த 7788க்கு மேலே கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் பை சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அப்படி மேலே போகாமல் ரிட்டர்ன் கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு டபுள் பாட்டம் சப்போர்ட் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இதோட வேல்யூ 7497. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 7497, பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 7788, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8240. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஒரு மூமெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட ஒரு செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டு மட்டும் 262.6, மற்றபடி ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 271.5 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 257.7. இப்போ கோல்டு அண்ட் சில்வரும் பார்த்திங்கன்னா சேம் கண்டிஷன் தான். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் எஸ்டர்டே கொஞ்சம் ஃபாலிங் எடுத்தது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1,42,351, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,44,226. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வரோட கண்டிஷன்ஸ், அதாவது ட்ரெண்டை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு பேரல் சேனலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட நெக்லைனுங்கிறது இந்த இடம் தான். இந்த இடத்த தாண்டி கேண்டில் கீழே க்ளோசிங் வச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,18,383. மறுபடியும் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் மறுபடியும் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு பேரல் சேனல் மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கும். பார்க்கலாம் இந்த பிரேக் அவுட் வைக்குதா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு காப்பர். இப்போ காப்பர் அதே மாதிரி காப்பர் ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே ஹை 1,350. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 1,360 to 370 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சில்வர் மட்டும் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இருந்தாலும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு மேலே தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கணும். வச்சது அப்படின்னா நல்ல ஒரு ஃபாலிங் சில்வரில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்கில் பேட்டர்ன் ஏதாவது க்ரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஈவினிங் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் டேட்டா. நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 16 பாயிண்ட் மட்டும்தான் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ நிக்கியும் வெறும் 369 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ மற்றபடி டவு ஜோன்ஸ் ஒரு 143 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். அடுத்தது குளோபல் இண்டெக்ஸ். அது ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு 1 hour இருக்குது. ஸோ அதுக்குள்ளார ஏதாவது ஒரு 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவில் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்னா தான் கொஞ்சம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஏன்னா ஃபெட் ரேட் கட் ஃபெட் ரேட் கட் இல்லை ஆர்பிஐ ரேட் கட் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்ஃபோசிஸ், விப்ரோ,
ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், டாக்டர் ரெட்டி லேபார்ட்டரிஸ், ரிலையன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு சைட்வேஸ் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.